மொறுமொறுப்பான வாழைக்காய் சிப்ஸ் வீட்டிலேயே எளிமையாக செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: நேந்திரம் வாழைக்காய் 3 அல்லது 4, நல்ல முற்றிய பச்சையாக இருக்க வேண்டும். தேங்காய் எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்ல மணம் தரும். மஞ்சள் தூள் ½ டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. தண்ணீர் ஒரு சிறிய கிண்ணத்தில் 3 டேபிள் ஸ்பூன். செய்முறை விளக்கம்: தயார் செய்தல்: ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து அதில் உப்பு மற்றும் மஞ்சள் தூளை கலந்து கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழைக்காய் தயார் செய்தல்: வாழைக்காயின் மேல் தோலை சீவிவிட்டு தண்ணீரில் போட்டு வைக்கவும், கருக்காமல் இருக்க. பிறகு ஒரு துணியால் ஈரப்பதமில்லாமல் துடைத்து எடுக்கவும். எண்ணெய் சூடாக்குதல்: ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெயை சூடாக்கவும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க வேண்டும். துருவுதல்: சிப்ஸ் சீவும் கட்டையை எடுத்து நேரடியாக எண்ணெய்க்கு மேலே பிடித்து மெல்லிய வட்டங்களாக சீவவும். கவனமாக செய்யவும் அல்லது தட்டில் சீவி வைத்துவிட்டு பிறகு எண்ணெயில் போடவும். உப்பு கரைசல் சேர்த்தல்: சிப்ஸ் வெந்து கொண்டிருக்கும்போது நாம் கலந்து வைத்துள்ள மஞ்சள் உப்பு தண்ணீரை 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய்க்குள் ஊற்றவும். இப்போது சலசல என்று சத்தம் வரும், பயப்பட வேண்டாம். பொரித்தல்: அந்த சத்தம் அடங்கி சிப்ஸ் மொறுமொறுப்பானதும் அரிக்கரண்டியால் எடுத்து எண்ணெய் வடியும் தட்டில் போடவும். முக்கிய குறிப்புகள்: நேந்திரம் பழம் பயன்படுத்தினால் கடையில் கிடைப்பது போன்ற மஞ்சள் நிற சிப்ஸ் கிடைக்கும். சாதாரண வாழைக்காயிலும் செய்யலாம். சிப்ஸ் ஆறிய பிறகு காற்று புகாத டப்பாவில் சேமித்து வைத்தால் பல நாட்கள் மொறுமொறுப்பாக இருக்கும்.